அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட குழந்தைகளோட இறப்பு விகிதம் கூட, அதே போல் குழந்தைகளை தவறான முடிவெடுக்கிற எண்ணிக்கைகளும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு போகுது. நம்ம தினமும் பார்க்குறோம். ஒரு 13 வயசு சிறுவன் இல்லை 14 வயசு ஒரு குழந்தைங்கிற அவங்க தவறான முடிவெடுக்கிற அளவுக்கு தைரியமான பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இப்போ இருக்கிற உண்மையான விஷயம். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி அதாவது தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதன் மூலமாக இன்றைக்கி குழந்தைகள் நல்ல அறிவாளியான குழந்தைகளாக, நல்ல திறமையான குழந்தைகளாக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட இன்றைக்கி எல்லா குழந்தைகளோட கையிலையும் தொலைபேசி இருக்குது. அதே போல் தொலைக்காட்சி இதுகளை நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ பிள்ளைகள் அவங்களோட அறிவு திறமையை வளர்த்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத உண்மை. அப்படி வளர்த்துட்டு வர்றது ஒன்றும் நல்ல விஷயமா இருந்தால் கூட, அதே நல்ல விஷயம் இருக்கிற அதே இடத்துல இன்றைக்கி குழந்தைகள் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறாங்க. அதில் சில வேளைகள் துஷ்பிரயங்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதே மாதிரி போதைப் பொருளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இது தொலைபேசியால் கூட இந்த விஷயங்கள் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி குழந்தைகளை கண்டிக்கிறது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. ஒரு காலத்தில் தாய் தந்தை பிள்ளைகளை எப்படி அடித்தாலும் அவங்க அடியை வாங்கிட்டு பேசாமல் இருப்பாங்க. ஆனால் இப்போ அடித்தா, அதாவது தாய் தந்தை கண்டிக்கும் போது பிள்ளைகள் அந்த கண்டிப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு தாய் படி என்ன குழப்பம் பண்ணிகிட்டு இருக்கா, ஃபோன் பார்த்துட்டு இருக்கா, படி அப்படின்னு சொன்னால் கூட ஒருக்கா ரெண்டுக்கா சொல்லும்போது மூணாவது தடவை அவங்க அதை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அது கோபமாகப்படுது. உடனே அவங்க இன்னும் ஒரே படின்னு கரைச்ச மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தவறான முடிவெடுக்க பழகிக்கிறாங்க. அதே போல் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்து கேட்டுட்டு அதை வாங்கி கொடுக்காம விட்டுட்டு அப்பையும் அவங்க எனக்கு வாங்கி கொடுக்கேன், நான் இதை சரி பண்ணிக்கொள்வேன்னு சொல்லி அதே மாதிரிக்க தற்கொலை பண்ணுறதா, இல்லாட்டி தவறான முடிவெடுக்கிறதா, இறந்து போகிறது, இந்த மாதிரி விகிதங்கள் அதிகரிச்சுட்டு போகுது. அப்போ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பாடசாலையில் கூட எங்களோட குழந்தைகளை கண்டிக்கக்கூடிய முழு உரிமை இருந்தாலும் இன்றைக்கி ஆசிரியர்மார் கூட பிள்ளைகளை கண்டிக்க பயப்படுறாங்க. ஏன்னா இன்றைக்கி காலம் அப்படி மாறி போயிடுச்சு. ஒரு தவறு செஞ்சு ஒரு கை நீட்டி அடிக்கிறது, ஒரு கம்பால் அடிக்கிறது கூட இன்றைக்கி சட்டத்தை கடந்து போகிற அளவுக்கு இன்றைக்கி பிரச்சனை அதிகமாக இருக்குது. அப்போ அதனால் நாங்கள் பிள்ளைகளை சரியான முறை வளர்த்துக்கொள்ள முடியாமல் இருக்குது. பேரண்ட்ஸுக்கு சரியான பிள்ளைகளை வளர்த்துக்கொள்ள முடியாது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கால சூழ்நிலை அப்படி இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. அதனால கூடுமான வரைக்கும் எங்களோட குழந்தைகளை சின்னதுலேருந்தே அவங்கள கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு கட்டுப்பட்டும், பாடசாலை ஆசிரியர் கட்டுப்பட்டும் இருக்கிற மாதிரிக்கு அதுகளுக்கு அன்பான முறையில் அழகான முறை சொல்லி வளர்த்தா மட்டும்தான் எங்களோட பிள்ளைகளை சரியான முறை வளர்த்துக்க முடியும். என்கிட்ட இன்றைக்கி அம்மா ஒரு வார்த்தை சொன்னோன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் தற்கொலை பண்ணிக்க. அதே மாதிரி ஸ்கூலில் அடிச்சிட்டா கூட, சார்மார் அடிச்சிட்டா கூட பிள்ளைகள் இப்படி யோசிக்கிறாங்க. அப்போ அதனால் சரியான பிள்ளைகளை வளர்த்துருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. அதோட கூடுமான வரைக்கும் அன்பார்ந்த பெற்றோர்களே பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி உறவுகளை.